சட்டப்பேரவை உறுப்பினரும் நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவருமான கருணாஸ் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். திரு கருணாஸ், நீங்கள் சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாடல் மூலமாக வாழ்த்தியவர். இந்த தருணத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் தன்னுடைய வீட்டிலே தன்னை பெற்றெடுத்த தாய் இறந்தால் எந்த மனநிலையில் இருப்பார்களோ அந்த மனநிலையில் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அந்த நிலையில எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய ஒரு நடிகன் என்னை ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக என்னுடைய முக்குளத்தூர் புலிப்படைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து திருவாடனை தொகுதி எனக்காக ஒதுக்கி ஒரு நடிகனை பார்த்தால் கையெழுத்து வாங்க தோன்றும். ஒரு நடிகனிடத்தில் அதிகபட்சமாக புகைப்படம் எடுத்துக் கொள்ள தோன்றும். ஆனால் ஒரு நடிகனை பார்த்து ஒரு சிறிய நடிகனை என்னை போன்ற எளியவனை மக்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை எனக்கு வழங்கியவர். என்னை சார்ந்த என் சமூகம் சார்ந்த இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை விதைத்தவர். உழைப்பாளி, உண்மை, உழைப்பு, உயர்வு என்பதை நான் கண்கூட இந்த சபையிலே பார்த்தேன். அவருடைய அறிவுத்திறன் உலகமே மெச்சக்கூடிய ஒரு வகையிலே இருந்தது என்பது எல்லோரும் அறிந்ததுதான். எந்த ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் உடனடியாக அதற்கு குறிப்புகளே இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டு முதற்கொண்டு தேதி முதற்கொண்டு அந்த தொகையினுடைய அளவு முதற்கொண்டு துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அதை தாண்டி கலை உலகத்திற்கு அவர் செய்தது மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு உண்மையை சொல்ல வேண்டுமானால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் புரட்சித் தலைவராக இருக்கலாம். ஆனால் அதை இன்றைக்கு உலகம் முழுவதும் பல கோடி மக்களிடத்திலே விதைத்து வைத்திருப்பவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அவரால் அடையாளம் காட்டப்பட்ட நான் என்றைக்கும் அவருடைய கொள்கையிலும் சரி, அவருடைய எண்ணங்களிலும் சரி, எந்த நிலையிலும் என் நிலை மாறாது. அவருக்காகவே வாழக்கூடியவர்கள் எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களாக நாங்களாகவும் என்றைக்குமே அவருடைய நினைவுகளோடு இருப்போம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் அல்ல என் தெய்வ திருமகனுடைய அருளோடு அவர் நிச்சயமாக இறைவனுடைய இடத்திலே சாந்தமாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை எனக்கு நீங்கள் வழங்கியதற்கும் நன்றி தெரிவித்து, ஒட்டுமொத்த இழந்து வாழக்கூடிய இந்த உணர்வோடு இறுக்கமான ஒரு மனநிலையிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திரு கருணாஸ், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.